ஓப்போவினுடைய புதிய இனோவேட்டிவான ஸ்மார்ட் போன் கைக்கு வந்துடுச்சு. இது ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன். இதனை அன்பாக்ஸ் பண்றதுக்கு வெரி எக்ஸைட்மெண்ட். ஓப்போவினுடைய என் சீரிஸ்ல நிறைய சிறப்பான இனோவேஷன்ஸ்கள் கொடுக்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முதலாவது ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டப்பாவுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. இதை கொஞ்சம் பாருங்கப்பா. அனே இதுதான் டேலண்ட், இதுதான் ரியல் டீல். இதை நான் இப்ப திறக்கிறேன், ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குதுவா. அண்ணா இதை பிடிக்கிறதுல ரொம்ப ஹேண்டியா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு. சார்ஜரை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா, ஒரு பவர் சுத்தி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் குளிர் உள்ளதுக்கு. சார்ஜர் நல்லா இருக்கு, சின்ன பின்னோடையது. போனோட பேர் ஃபைண்ட் இல்ல, அதனால இதை கொஞ்சம் ரகசியமா கொடுத்துருக்காங்க. இதை தேடிக்கிட்டே நாங்க இருக்கிறோம். வெரி நைஸ். ஆமா, தேடியே வாழ்க்கையெல்லாம் போயிடும். இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், 33 வாட்டுக்கு, அதாவது மீடியம் சொல்லலாம், மீடியம் ஃபாஸ்ட் சார்ஜர் இது. சில கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் 1 2 3. இது என்னப்பா, இது என்ன கார்டு? அட போன் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு சேர்த்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பின்னோட சேர்த்து எங்களுக்கு ஏடிஎம் கார்டும் கிடைச்சிருச்சுப்பா. சந்தோஷமான விஷயம் தான். அட ஓப்போவினுடைய புதிய ஃபைண்ட் எண் பாருங்க, எண் கிடைச்சிருச்சுங்க. யூஎஸ்பி டைப் சி கேபிள் இப்ப நேரம் வந்துருச்சு மொபைலை நம்ம செயல்படுத்துறதுக்கு. இதுதான் ஓப்போவினுடைய புதிய ஃபைண்ட் எண். பேக் சைடுல 50 MP பிரைமரி கேமரா இருக்கு, ஒரு 16 MP அல்ட்ரா வைட் இருக்கு. 10-15 நானும் கிடைச்சிருவேன். ஆனா எந்த ஒரு வேலைக்கும் ஆகாது. ஆனா நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்கேன், இதனுடைய பவர் பட்டன், இதனுடைய வால்யூம் பட்டன் இரண்டுமே சேர்த்தே இருக்குதுப்பா. இதை நார்மல் போன்ல பண்ணவே முடியாது. பேக் சைடுல நீங்க பார்க்கலாம், ரொம்பவே அதிகமான ஷைனியா இருக்குது. நாங்க பல ஃபோல்டபிள் போன்ஸ் ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா இதுதான் இருக்குதுலயே ரொம்ப சின்னமான ஒண்ணு. கையில பாத்தீங்கன்னா நல்லா அடக்கமா ஃபிட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம 4 கார்னர்லயும் நம்ம எளிதா நான் இதை பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா சைடுல பாத்தீங்கன்னா சின்ன கர்வ் இருக்கு, இதனால பிடிக்கிறதுக்கு ரொம்ப பிரீமியமான கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு இருக்குது. இது கேமராக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா யூசுவலா ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா ஒரு செங்கல் வச்சிருக்க மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்னமா ஒரு எட்ஜ் இதுல ஒண்ணு நம்ம பார்க்க முடியும். ஒரு மலை மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு, சின்ன கர்வ்ஸ் இருக்குது. இது சின்ன விஷயங்கள் தான் இதுல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குது. ஆனா ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம், ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 5.5 இன்ச்சுக்கு ஃபுல்லி அமோலெட் 60 Hz டிஸ்ப்ளே இருக்குது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு, ஸ்பீக்கர் இருக்குது, மேல பாத்தீங்கன்னா ஹெட்செட் ஸ்பீக்கர் இருக்குது, கீழ பாத்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது, USB டைப் சி போர்ட் இருக்குது, சிம் ட்ரே இருக்குது, ரைட் சைடுல பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. பயமா இருக்கு பாத்துக்கிறது. இந்த டக்குனு இந்த சத்தம் பத்திங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்புறம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க, நீங்க திறக்கும் போது இடையில ஒரு அனிமேஷன் ஒன்று வருது வால்பேப்பர்ல. சின்ன விஷயங்கள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி ஆட் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போன்ல 2 ஃப்ரண்ட் கேமரா இருக்குப்பா. வெளியில இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல, அப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல இது இங்கே இருக்குது. அப்புறம் நீங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் லேயர் இருக்குது. இது எனக்கு ஸ்கிரீன் கார்டு மாதிரி தெரியல, ஆனா இதை நான் கழட்டுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபோல்டபிள் போனா இருந்தாலும் நீங்க நோட்டீஸ் பண்ணணும், அதாவது ஹிஞ்ச், அதாவது இந்த இணைப்புங்கிறது, அதை நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிடாவே இருக்கு. இதை நீங்க இப்படி வைக்கலாம், இல்ல இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். எந்த ஒரு ஆங்கிளையும் நீங்க நிப்பாட்டணும்னா நீங்க எளிதா நீங்க அதை நிப்பாட்டிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல காமிக்கிறதா இருந்தா இதுல இருக்கக்கூடிய இந்த கிரீஸை உங்களுக்கு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நீங்க ஆங்கிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும், இல்லைன்னா லைட்டோட ரெஃப்ளெக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்க பயன்படுத்தும் போது எனக்கு இது ஒண்ணுமே ஃபீல் ஆகல. நான் நிறைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதனுடைய கிரீஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவா தெரியுது. அது மட்டும் இல்லாம பேசிக்கலி நீங்க கவனமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து முழுமையா ஃபோல்ட் ஆகல. அப்புறம் நீங்க பேப்பரை வச்சு நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கன்னா இதுல நீங்க கிரீஸை பார்க்க முடியும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஸ்கிரீன் ஃபோல்ட் ஆகும்போது இப்படிப்பட்ட ஒரு கர்வ் ஒன்னு உருவாகும். இந்த கர்வ்ல இது ரெஸ்ட் ஆகுது. மறுபடியும் நீங்க இது இப்படி வைக்கும்போது இதுல நீங்க கிரீஸை இதுல பார்க்க முடியாது. இது எப்படி சொல்ல முடியாது, ஆனா இதை பயன்படுத்தி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. IP68 இந்த ரேட்டிங் இல்ல, ஆனா ஸ்பிளாஷஸ் இருக்குது. ஆனா சைடுல பார்க்கும்போது எனக்கு சுத்தமா எந்த ஒரு கேப்புமே இதுல எனக்கு தெரிய வரல. இந்த கேமரால எந்த ஒரு குறையும் இல்ல. ஃப்ரண்ட்ல ஒன்னு இருக்கு, பேக்ல ஒன்னு, பின்னாடி 3, எல்லாத்தையும் இப்ப டெஸ்டிங் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் கோ. ஒரு பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கு, அதுக்கு கீழே 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கு கீழே 13 மெகா பிக்சல் இருக்கு. இந்த கேமரா நான் பயன்படுத்தும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லே அவுட் இருக்கு. இதை நான் ஃபோல்டு பண்ணனா இந்த ஸ்கிரீனும் கூட பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆகுது. இங்க போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், போட்டோஸும் நம்ம எடுத்து பார்க்கலாம். கிச்சிக் வெங்கடேஷன் எடுங்க, வெங்கடேஷனே மறுபடியும். ஆக்சுவலா போட்டோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃப்ரண்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். டீசெண்டா இருக்கு. இந்த முடியெல்லாம் பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கணும். வெயிட்ங்கிறது ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஃப்ரண்ட் கேமரால எடுத்து பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நல்ல பெட்டரா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நல்லா இந்த முடியெல்லாம் பார்க்க முடியுது. இதுல வந்து கொஞ்சம் கூடி பத்தினா கொஞ்சம் டெக்ஸ்சர் பார்க்கலாம். இன்டோன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலயுமே வேலையாகல. நீங்க இப்ப இந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா கார்னர்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலான பின்னாடி இருக்கக்கூடிய பிரைமரி கேமரா ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு எபிக்கான ஒரு ஃபீச்சரா இதுல இருக்கு. பிளாக் பண்றதா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல. முடி எப்படி தெரியுது பாருங்க, நல்லா தான் இருக்கு.
இதுல பார்க்கலாம் நம்ம ஹூடியினுடைய இந்த நல்ல டெக்ஸ்டர்ஸ் பேலன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபில பாத்தீங்கன்னா அந்த ஹூடி வந்து முழுக்க ஒயிட் ஆயிடுச்சு. இப்ப பேக் கேமரா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான ஒண்ணா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஒப்பிடும் போது ரொம்ப நல்ல வித்தியாசமா தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஃபோல்டபிள் போன்ஸ் நீங்க அதிகமா பார்க்க முடியாது. இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறேன் 50 மெகா பிக்சல் ஒன்று, அப்புறம் போர்ட்ரேட்ல ஒன்று எடுத்துக்கிறேன், அல்ட்ரா வைட்லயும் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். அடடோ வைடு கேமரா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப வைடா இருக்குது. அப்புறம் நீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாப் மாதிரி இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. வேர்ல்டுலயே ஒரு சிறந்த டாப் கேமரான்னு சொல்ல முடியாது, ஆனா ஃபோல்டிங் போன் அடிப்படையில் இது ஒரு டெஃபினெட்லி நல்ல கேமராவா இருக்கு. அப்புறம் இதை பயன்படுத்தும் போது நோட்டீஸ் பண்ணி சின்ன சாஃப்ட்வேர் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்ப ஆட் பண்றதுக்கு இது ரொம்பவே நல்லா உதவுது. இதை நான் திறந்துகிட்டு யூஸ் பண்ணாலும் சரி இல்ல மூடினாலும் சரி, இங்க ஒரு ப்ளூ ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுது, நீங்க கண்டினியூ பண்ண முடியும். நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை நீங்க பண்ணலாம். அப்புறம் மட்டும் இல்லாம நீங்க வேற ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை மினிமைஸ் பண்ணி நீங்க வச்சுக்க முடியும். சின்ன டாப்ஸையும் நீங்க டிராக் பண்ணி இங்க வச்சுக்க முடியும். மற்ற ஆப்பை பேக்ரவுண்ட்ல பயன்படுத்தினாலும் அதையும் நீங்க இங்க பண்ணிக்க முடியும். பல விஷயங்கள் இருக்கு. நான் சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நீங்க இப்போ யூடியூப் நீங்க திறக்கிறதா இருந்தா நீங்க ஆஃப் ஸ்கிரீன் பண்றதா இருந்துச்சுன்னா அந்த ஆஃப் ஸ்கிரீன் வரணும். கொஞ்சம் நீங்க ஆப்டிமைசேஷன் பெட்டரா இருந்திருக்கலாம். இப்படி ஒரு சாட்சி வச்சு யாரும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஸ்கிரீனை நீங்க ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேல இருந்து நடுவில் கொஞ்சம் டிவைட் ஆயிடுச்சு, இங்க கொஞ்சம் இருக்குது, இங்க கொஞ்சம் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறதா இருந்தா Snapdragon 888 இருக்குது, டாப் ஆஃப் த லைன் ப்ராசஸர் இருக்கு, 12 GB RAM இருக்கு, 512 GB ஸ்டோரேஜ் இருக்கு. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே டாப் கிளாஸ் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனுக்கு இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா நண்பர்களே, கேம் விளையாடி செக் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் கோ. ஆக்சுவலோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா பிரேசல்ஸ் ரொம்ப குறைவாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க நார்மல் போன் மாதிரி கேம் போனாவும் நீங்க இதை பயன்படுத்திக்க முடியும். அல்ட்ரா HD அவைலபிளா இருக்குது. HDRல நீங்க எக்ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ்லயும் வச்சு நீங்க விளையாட முடியும். சந்தோஷமா இருக்குது இங்க. லெட்ஸ் கோ. ஏன் முன்னாடி வராதப்பா 69 Hz பேனல் தான், ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்குன்னு சொல்லலாம். 90 Hz இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் நம்ம இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அடிச்சு துவைக்கிறதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லப்பா. அட இவ்வளவுதான் அடிச்சா நான் விழுந்துட்டேன்ப்பா. கீழே விழுந்து காலத்தோட முயற்சி பண்ணா நான் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன். ஆனா நண்பர்களே, இந்த கேமை அப்கிரேட் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. நண்பர்களே, இதுல கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா ஸ்கொயரான ஒரு ஸ்கிரீனா இருக்குது. இதுல கிராபிக்ஸும் அப்புறம் எல்லா விஷயங்களும் இதுல நீங்க ஃபுல்லாவும் விளையாடலாம்னே. இப்ப விளையாடலாம். இப்ப இந்த மடக்கிறதுல கால்ல விழுகாதப்பா. இல்ல ஆனா ஜெயிச்சுட்டாப்பா, தெரியவே இல்ல. நான் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கேன். ஆனா அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டாப்பா. அவனை சுட்டுக்கிறான். நம்ம 20 நிமிஷம் கேம் விளையாண்டுருக்கோம். ஆனா கொஞ்சம் தான் இது வாம் ஆயிருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்களுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ல உங்களுடைய பேட்டரி டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். பாதி பேட்டரி இங்க இருக்கும், பாதி பேட்டரி இங்க இருக்கும், ப்ராசஸர் இங்க இருக்கும், சிப் இங்க இருக்கும். கனெக்ட் பண்றதுல கொஞ்சம் சில பிரச்சனைகள் தொடக்கத்துல எக்ஸ்பெரிமெண்ட் வரும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனா இதுல கொஞ்சம் கூட அப்படி இல்ல, நல்லதுதான். ஆனா ஒரு விஷயம், இந்த கலர் வாய்ஸ்க்குள்ள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கணும். ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கணும். இந்த பப்ஜி விளையாடும் போது கொஞ்சம் இப்படி வச்சு நான் விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அப்ப சிறப்பா இருக்கும். டிவி பண்ணி லேப்டாப் பண்ணி இதை பண்ணிருக்கலாம், ஆனால் அப்படி பண்ண முடியாது. அப்புறம் இதுல 4500 mAh பேட்டரி இருக்கு. பேட்டரியில எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓவரால் பில்டு பாத்தீங்கன்னா இதனுடைய குவாலிட்டி, இந்த ஸ்மார்ட் போன், இதனுடைய ஹிஞ்ச், இதனுடைய கேமரா எல்லாமே எனக்கு பாலிஷ்டா எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர்ல இன்னும் கொஞ்சம் இன்னோவேஷனா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது இந்தியால இப்ப கிடைக்கிறது இல்ல. இதை நீங்க சைனால இருந்து மட்டும்தான் வாங்கணும். சைனாவுடைய ஆப்ஸ் இதுல ரொம்ப நல்ல சிறப்பா வேலை செய்யுது. அப்புறம் ஆனா நிறைய ஹோப் இருக்குது, இந்தியால இது விரைவா வந்துடும் அப்படின்னு நிறைய எக்ஸைட்மெண்டோட இருக்கிறோம் நாங்க. சைனால பாத்தீங்கன்னா இது 1 லட்சம் ரூபாய்க்கு இது லான்ச் ஆயிருக்குது. சாதாரண ஸ்மார்ட் போனை விட இது கொஞ்சம் விலை உயர்வானது தான். ஆனா ஃபோல்டபிள் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனுக்கு டெஃபினெட்லி இது ஒரு நல்ல பிரைஸா தான் இருக்குது. இந்த வீடியோல தான் ஹோப்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை. அடுத்த வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வரைக்கும் பை பாய்.